தனியாக வாழ்ந்து வந்த மனைவி வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அதை எதிர்த்த கணவர் மனைவியை அடித்து கொலை செய்த கொடூரம் ராமநாதபுரம் கமுதியில் நடந்திருக்கிறது. கடன் சுமையால் குடும்பம் அழிந்தது எப்படி? இவர்தான் கணவனால் கொலை செய்யப்பட்ட 37 வயது இல்லத்தரசி லதா. ஆசை ஆசையாக காதலித்து திருமணம் செய்து கொண்ட தன்னை கணவனே அடித்து கொலை செய்வார் என கனவிலும் இவர் நினைத்திருக்க மாட்டார். லதாவின் வாழ்வில் என்ன நடந்தது? ராமநாதபுரம் அடுத்துள்ள உத்தரகோசமங்கை அருகே உள்ள மரியபுரத்தைச் சேர்ந்த மோசஸிற்கும் லதாவிற்கும் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கடன் பிரச்சனையால் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் கணவரை விட்டு லதா பிரிந்து சென்றுள்ளார். 8 மாதங்களுக்கு பிறகு பிரிந்தவர்கள் மீண்டும் சந்தித்துக் கொண்டார்கள். ஆனால் அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் லதா கொலை செய்யப்பட்டார். போலீசார் விசாரணையில் காதல் திருமணம் செய்து கொண்ட மோசஸ் லதா தம்பதி சென்னையில் வசித்து வந்த நிலையில் தொழில் செய்வதற்காக சொந்த ஊரான கமுதிக்கு குடிபெயர்ந்துள்ளனர். கமுதிக்கு வந்த தம்பதியர் கடன் வாங்கி டிராவல்ஸ் மற்றும் பேக்கரி தொழில் நடத்தியுள்ளனர். தொழிலில் தொடர் நஷ்டம் ஏற்பட்டதால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மோசஸ் மற்றும் அவரது மனைவி லதா அபிராமம் அருகேயுள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியர்களாக வேலையில் சேர்ந்தனர். கடன் கொடுத்தவர்கள் பள்ளிக்கு அடிக்கடி வந்து கடனை திரும்பி கேட்டதால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. கடன் பற்றி கணவர் மோசஸ் அக்கறை காட்டவில்லை என்பதால் கடந்த 8 மாதங்களுக்கு முன் கணவரை பிரிந்த லதா தலைமறைவாகிவிட்டார். அபிராமம் காவல் நிலையத்தில் தனது மனைவி லதாவை காணவில்லை என மோசஸ் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் லதா குவைத் நாட்டிற்கு சென்று அங்கு பணியாற்ற திட்டமிட்டு அதற்காக விண்ணப்பித்துள்ளார். குவைத் செல்வதற்கான விசா கிடைத்த நிலையில் மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் தடையில்லா சான்றிதழ் பெற லதா சென்றுள்ளார். அப்போது அபிராமம் காவல் நிலையத்தில் உங்களை காணவில்லை என்று புகார் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த வழக்கை முடித்துவிட்டு வருமாறு அறிவுறுத்தியதால் இது குறித்து கணவர் மோசஸுக்கு லதா தகவல் கொடுத்துள்ளார். இருவரும் அபிராமம் காவல் நிலையத்திற்கு சென்ற அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது சென்னையைச் சேர்ந்த பெண் தோழியின் உதவியோடு சேலத்தில் 8 மாதங்களாக தங்கி பணியாற்றி வந்ததாக லதா கூறியுள்ளார். இந்த நிலையில் மனைவி லதாவை வெளிநாடு செல்ல வேண்டாம் என்றும் தன்னுடன் சேர்ந்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றும் மோசஸ் அறிவுறுத்தியுள்ளார். இதில் இருவருக்கும் சமரசம் ஏற்படாததால் சமரசம் செய்துவிட்டு மீண்டும் காவல் நிலையத்திற்கு வருமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கணவன் மனைவி இருவரும் வெளியே சென்றபோது அபிராமம் ஊரணி அருகே இருவர்களுக்குள் மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மோசஸ் தான் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பியால் மனைவி லதாவின் தலையில் அடித்துள்ளார். அதிக ரத்தம் வெளியேறியதால் லதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என போலீசில் கணவன் மோசஸ் வாக்குமூலம் அளித்துள்ளார். உயிரிழந்த லதாவின் பெண் நண்பரின் மகன் பிரகாஷ் கொடுத்த புகாரின் பேரில் அபிராமம் போலீசார் மோசஸை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.